Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரேஷன் அரிசியில் நல்ல வெள்ளையான பஞ்சு போல சாஃப்டான குஷ்பு இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கணுன்றதை பார்க்கலாம். இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றதை இட்லியை பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதே சமயம் இட்லியை அழுத்தியும் காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கேக் போல் சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். குஷ்பு இட்லிக்கு ரேஷன் அரிசியில் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் நான் சொல்கிற போலவே அரிசியை அரைச்சி குஷ்பு இட்லி செஞ்சு பாருங்கள். ரேஷன் அரிசியில் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியும் லாஸ்ட்டுக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 4 கிளாஸ் அளவுக்கு ரேஷன் அரிசி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் நீட்டரிசி குண்டரிசி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இட்லி அரிசியாக இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். அரிசியை கழுவுறதுக்காக அரிசியில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு விட்டு கழுவிக்கோங்க. அரிசியை கழுவின தண்ணியை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த தண்ணி நல்லா கிளியராக வர வரைக்கும் நம்ம கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி கழுவினோம்ல, அந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த அரிசி கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இல்லை தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் ஃபஸ்ட் இந்த அரிசி உப்பு ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு குடஞ்சி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து நல்லா இந்த அரிசியை தண்ணி கிளியராக தெரியற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிசியெல்லாம் உப்பு சேர்த்து கழுவுறதால ரேஷன் அரிசியில் ஒரு வாசனை வரும்ல, அது வந்துட்டு இட்லியில் வராமல் இருக்கும். அதே சமயம் அரிசி நல்ல வெள்ளையாக இருக்கும், இட்லியும் வெள்ளையாக வரும். அரிசியை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், அரிசி நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போ இந்த அரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது. இந்த அளவுக்கு தான் நீங்கள் நல்லா க்ளீனாக அரிசியை வாஷ் பண்ணிக்கணும். அடுத்து உளுந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வெள்ளை முழு உளுந்து 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு உளுந்து கழுவுறதுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரிசியை அளந்து எடுத்தோம்ல, அதே கிளாஸால் தான் உளுந்தையுமே அளந்து எடுத்துக்கணும். 4 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு வெள்ளை முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். உளுந்தையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த உளுந்து ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த உளுந்தையும் அரிசியும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் ஊற வச்சாலே அரிசி உளுந்தும் நல்லா ஊறி வரும். அடுத்து ஒரு பவுலில் நம்ம எந்த கிளாஸில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கிளாஸால் 1/2 கிளாஸ் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியில் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஜவ்வரிசி ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த ஜவ்வரிசியை 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இந்த ஜவ்வரிசியை எப்போ ஊற வைக்கணும் அப்படின்னா, நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜவ்வரிசி ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா ஊறி வந்துடும். ஒரு சில ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டோம் அப்படின்னா அது தண்ணியில் ஊறி தண்ணியிலே எப்படி கரைஞ்ச போல் ஆகிடும். அதுக்காக தான் நான் ஜவ்வரிசியை அரிசி அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன். இப்போ பாருங்கள், அரிசி உளுந்து ஜவ்வரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. ஜவ்வரிசியை எடுத்து இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நசுங்கி வரணும். இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். அடுத்து நம்ம மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு உளுந்தை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துப்போம். நான் உளுந்தை பாதியாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. உளுந்து மாவு அரைக்கும் போது மாவு நல்லா இறுக்கமாக இருக்கிற போல அரைக்கக்கூடாது. இடையில இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற போல் அரைச்சிக்கோங்க. மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சைடில் உளுந்து ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதையுமே எடுத்து விடலாம். அதுக்காக தான் உளுந்தில் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைக்கணும் அப்படின்னா, உளுந்து நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே கையிலே இருக்கணும். அப்படி இல்லாமல் கையில் உளுந்து மாவு எடுக்கும்போதே கீழே ஊற்றுற போல் தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம். எந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் உளுந்து மாவை அரைக்கணுன்றதை உளுந்து மாவு மஞ்சதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உளுந்து மஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு உளுந்தை இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அங்கங்கே கொஞ்சம் குறப்பாக இருக்கிற போல் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உளுந்து இன்னும் மையலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது இன்னுமே நல்லா அரைப்படணும். உளுந்து மாவு நல்லா மையம் அரைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உளுந்து மாவை கையில் எடுத்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதிலே தெரிஞ்சுக்கலாம் உளுந்து மாவு மஞ்சிடுச்சு அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா உளுந்து மாவை கையில் எடுத்துட்டு ஊதி பாருங்கள். ஊதும்போது மாவு அசையும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மாவு நல்லாவே மஞ்சிருக்குங்க. இதை விட ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். உளுந்து மாவு மஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் அரைச்ச உளுந்து மாவு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி மேலேயே உளுந்து மாவு மிதக்கணும். உளுந்து மாவு தண்ணியில் போட்டதுமே தண்ணி கடியில் போயிடக்கூடாது. இந்த மாதிரி மிதக்கணும். இந்த மாதிரி மிதக்குச்சு அப்படின்னாலே உளுந்து மாவு மஞ்சிருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கிரைண்டர்லேருந்து உளுந்து மாவை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாதி உளுந்து அரைச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற பாதி உளுந்தையும் நான் இதே போலவே அரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லா உளுந்தையுமே அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஜவ்வரிசியை முதல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் ரேஷன் அரிசியில் வெள்ளையாக நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இட்லி வர்றதுக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு 2 விதமாக நான் இட்லி மாவு அரைச்சி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே போல் ரேஷன் அரிசியில் நிறைய விதமான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அரிசி மாவு அரைக்கும் போது இடையில தண்ணி சேர்த்து சைடில் மாவை எடுத்து விட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம எப்போவுமே இட்லிக்கு மாவு அரைச்சோம் அப்படின்னா அரிசியை கொஞ்சம் சின்ன ரவை பதத்துக்கு அரைச்சி எடுப்போம்ல. ஆனால் குஷ்பு இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அந்த மாதிரி அரைக்கக்கூடாது. அரிசியை நல்லா வெண்ணெய் பதத்துக்கு மைய அரைச்சி எடுத்துக்கணும். அப்போதான் இட்லி நல்லா சாஃப்டா பஞ்சு போல இருக்கும். அரிசியுமே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிடாம கையில் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா கையில இருந்து கீழே ஊத்தாம இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, அரிசி நல்லா வெண்ணெய் போல மஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த அரிசியை நம்ம உளுந்த அரைச்சி சேர்த்துருக்கோம்ல, அதே பாத்திரத்தில் இந்த அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவை கிரைண்டர்ல இருந்து பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறமா இதே கிரைண்டர்ல மீத இருக்கிற அரிசியும் சேர்த்து நான் சொன்னது போலவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் அண்ட் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரேஷன் அரிசியில் மாவு அரைச்சி குஷ்பு இட்லி செஞ்சு கொடுத்து பாருங்க. நீங்களே ரேஷன் அரிசியில் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலுமே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடையில் வாங்கின அரிசியில் செஞ்சது போலவே இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாம் உளுந்த அரிசி மாவுமே அரைச்சதுக்கு அப்புறமா மாவில் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மாவு கரைச்சி விட்டுக்கலாம். அரிசி மாவு அடியிலே செட்டில் இருக்குங்க. அதனால அரிசி மாவும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி மாவு கையால் தான் கரைக்கணும். அப்போதான் மாவு நல்லா புளிச்சு வரும். மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவை கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா சைடில் இருக்க மாவை எடுத்து விட்டுட்டு இந்த பாத்திரத்தை மூடிட்டு மாவை ஓவர் நைட் அப்படியே புளிக்க விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 8 மணி நேரமாவது மாவை புளிக்க வச்சுக்கோங்க. ஓவர் நைட் மாவை புளிக்க விட்டதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கரண்டியால் மாவை எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா மாவு புளிச்சு பொங்கி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த மாவு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டுறாமல் இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவு நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். இட்லி மாவோடைய கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு. ரேஷன் அரிசியில் அரைச்ச மாவு போலவே இல்லை, அப்படியே கடையில் வாங்கின அரிசியில் அரைப்போம்ல அதே மாவு போல இருக்குது பாருங்கள். இட்லி பிளேட் மேலே ஈரமான காட்டன் கிளாத் போட்டுட்டு நம்ம இட்லி மாவை தட்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இட்லியை வேக வைக்கிறதுக்காக ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருந்தேன். இப்போ இதில் இட்லி பிளேட்டை வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். 10 நிமிஷத்துல இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க. இட்லியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக வந்திருக்கு அப்படின்னு. அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு இட்லிக்கு நடுவில் ஒரு குச்சி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா குச்சியில் மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ இட்லி வெந்திருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லியை நீங்கள் சுட சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் இட்லியை மட்டும் வேறொரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கு அப்புறமா இட்லி மேட்டில் இருக்கிற அந்த துணியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி அதை மேலே தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா துணியை எடுங்க. இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த துணியை எடுத்தீங்க அப்படின்னா அந்த துணியில் இட்லி கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இட்லியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்குது அப்படின்னு. அதே சமயம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்றதையும் நான் காமிக்கிறேன். இட்லியை 2ஆக பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இட்லியை அழுத்தும் போதும் பாருங்களேன் அப்படியே கேக் போலவே இருக்கும். இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல ஒரு யூஸ்ஃபுல்லான அண்ட் சூப்பரான ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.